வடச்சென்னை படத்தில் அமீர் என்ன சொல்லுவாங்களோ, தம்மா தூண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே தூக்கி நிறுத்துதுன்னு. அந்த மாதிரி SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Its Gopinath 25. Powered by E-Spa Traditional Thailand Massage, A to B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee, Ippopay, Now Pay the Ippoway, VOE 29 Series, The Masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. இவ்வளோ பேரையும் ஒரே இடத்துல பார்க்க வச்சதுக்கே கோபிநாதனுக்கு நன்றி சொல்லணும். அண்ணனுக்கு கிடைச்ச வரம் அண்ணி தான், எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த மனுஷங்கள்லேயே நீங்கள் தான் அதிகமான மனுஷங்கிட்ட பேசியிருப்பீங்கன்றது என்னுடைய பெரிய கருத்து. வடச்சென்னை படத்தில் அமீர் என்ன சொல்லுவாங்களோ, தம்மா தூண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே தூக்கி நிறுத்துதுன்னு. அந்த மாதிரி நான் படித்த ஃபஸ்ட்டு புக்கு நீங்கள் எழுதின புக்கு தானே. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு புக்கை போட்டால் தான். கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அப்பா ஸ்தானத்தில் நான் என் அண்ணனை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மே இல்லை. ஆனால் அதை பண்ணது நீயா நானா, கோபிநாதன் தான். அதுக்கு ரொம்ப அடுத்து பேசுவதற்காக மேடைக்கு வர இருப்பவர் அவருடைய நண்பர், நலன் விரும்பி, அன்பு சகோதரர், விஜய் தொலைக்காட்சியில் அவரும் ஒரு பெரிய நட்சத்திரம். எப்போதும் கோபிநாத் அண்ணனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பெரும் சந்தோஷம் அடையக்கூடிய இன்னொரு சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக என வரவேற்கிறோம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஆக்சிஜன், கை தட்டுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பிகைன் விட்ஸோட கோபிநாத் 25 25 வருஷம். எங்கள் அண்ணன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு எந்த வித ஆச்சரியமே இல்லை. நல்லா படிக்கிற பையன் பாஸ் ஆவான், நல்லா படிக்கிற பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்கிற மாதிரி கோபிநாத் அண்ணன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுங்கிறது தகுதியுடைய ஒரு மனிதருக்கு தகுதியான விஷயம் கிடச்சிருக்கு. இந்த கொண்டாட்டம் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு தம்பியாக கீழே உட்காந்து அப்படி ரசிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அண்ணன் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், அவரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறப்பையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டோ நான் பேசுகிறப்பையோ சொல்லுவேன், நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன்னு, எங்களை மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பீக்கருக்கு நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு சூழலை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த பேச்சாளர்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு வெவ்வேறு வகையான ஆளுமைகள், இவ்வளவு பேரையும் ஒரே இடத்துல பார்க்க வச்சதுக்கே கோபிநாதனுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ பெரிய தலைவர்கள், எவ்வளோ பெரிய ஆளுமைகள். ஒரு சின்ன விஷயம், ஒரு பேட்டியில் அண்ணன் சொன்ன விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த அடிக்கிறதுக்கு ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து கையோங்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அண்ணன் சொல்லியிருந்தார், தனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா காலையில் ஸ்கூலுக்கு லேட்டாக எந்திரிக்கிறா அப்படின்னா, ஏய் சின்ன பிள்ளை தூங்கட்டும் பானம் ஆம்பளை. அதே பிள்ளை வேலைக்கு போயிடுச்சுன்னா வீக்கெண்டில் தூங்கிட்டு இருந்தா வாரம் முழுக்க உழைக்கிறா, இப்போ தூங்கினா என்ன அப்படின்னு கேட்பான் நான் மனைவிட்ட. அதே பிள்ளை கல்யாணம் ஆகிற சமயத்தில் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா, கல்யாணம் ஆகும் போது இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாருங்கன்னு மனைவி சொன்னால் உடனே அப்பா வந்து சொல்லுவாராம், நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு தானே சந்தோஷமாக இருக்க முடியும், தூங்கட்டும் அப்படின்பாரான். இதை சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு, இதை எதையுமே தன்னுடைய பொண்டாட்டிகிட்ட அப்ளை பண்ணாதவன் பேர் தான் புருஷன். பொண்ணுனா மாறிடுவான், பொண்டாட்டினா எப்படி மாறிடுவான். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவர் தனியாக தான் இருப்பார். அவர் சொல்லுவார், டே நமக்கு செட் ஆகாதுடா தம்பி எல்லாம். நீங்கள் கோபிநாதனை பார்க்குற எல்லாருமே ரொம்ப கடுமையான ஆளுன்னே நினைப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஜாலியான ஆள். அது வந்து க்ளோஸாக பழகிறவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணி எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து பேசுகிறப்ப துர்காணியை பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே அண்ணனுக்கு கிடைச்ச வரம் அண்ணி தான், எந்த வித மாற்றமும் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கோபிநாதன் ஒரு தொகுப்பாளரா, எழுத்தாளரா, பேச்சாளரா இப்படிலாம் நான் ரசித்ததை விட ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மகனாக, ஒரு நல்ல சகோதரனாக, ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல அண்ணனாக, உறவுகளை ஒருபோதும் தான் எந்த இடத்தில் உயர்ந்தாலும் விட்டுத்தராத சராசரி ஒரு உறவுக்காரனாக அவரை பார்த்து ரசிப்பதில்தான் இந்த தம்பிக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறார். சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அவர் வந்து கோபமாக சில சமயம் அப்படி தான் பேசுவார், ஆனால் பின்னாடி பேரன்பு இருக்கும். ரொம்ப இயல்பாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், சூப்பராக இருக்கணும். நீங்கள் எப்பயும் சூப்பராக தான் இருப்பீங்க, எப்பயுமே சூப்பராக தான் இருப்பீங்க. என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி ராஜ்மோகன். தேங்க்யூ. அன்பிற்கினிய தம்பிகள் அசார் மற்றும் டிஎஸ்கே இருவரையும் மேடைக்கு வருக என வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜ்மோகனை நீங்கள் எங்களை பாராட்டுறதுக்காக சொல்ல, ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஒரு கட்ஸ் அண்ட் ஒரு ஆளுமை வேணும்னு அண்ணனுக்கு ஒரு பெரிய கைத்தறி. தேங்க்யூ. இதையும் சொல்லிடுறேன்,
அவர் கண் பார்வைக்கு அவருடைய பேச வேண்டாம், அவர் அப்படின்னு கூப்பிட்டுட்டா வருவதற்கு ஒரு பட்டாளமே காத்திருக்கு தமிழ் ஊடக உலகத்தில். ஆனாலும் அது என் மீது கொண்ட என்னுடைய திறமையா நிச்சயமா இல்லை, அன்பா அது மட்டுமல்ல, அவர் மீது நான் வைத்திருக்கிற அதீத மரியாதைக்கு அவர் காட்டிய பதில் பரிசு. ராஜ்மோகனே இதை பண்ணட்டோன்னு சொன்னார், அதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி கோபி அண்ணா 25 இதில் நாங்கள் இருக்கோன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷப்படுறதா ஆச்சரியப்படுறதா. இந்த துபாயிலெல்லாம் லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சுன்னா எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்வைட் வந்ததுப்போ அப்படி தான் நான் பார்த்தேன். அவரோட குட் புக்கில் அண்ட் அவரோட மனசில் நம்ம ஒரு தம்பியாக ஒரு இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே அவ்வளோ பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி மனசு என்ன சொல்கிறது, கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதுதான் எனக்கு நான் ஃபீல் ஆகுது. இன்னும் நான் நிறைய பேசணும், இருந்தாலும் அசர் பேசுங்க, என்னை விட நீ ஏதாவது பெட்டராக ரெடி பண்ணியிருப்படா. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் அண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. கோபிநாத் 25 அப்படின்ற நேம் இது ஒரு நாள் தான், ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது, எத்தனை மாதம் இருக்குன்றதை நான் நல்லாவே ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அதிகமான மனுஷங்கிட்ட யார் இங்கே பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷங்கள்லேயே நீங்கள் தான் அதிகமான மனுஷங்கிட்ட பேசியிருப்பீங்கன்றது என்னுடைய பெரிய கருத்து. எத்தனையோ நாள் தனிமையில் இருக்கும்போது வந்து கார் ஓட்டும் போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, எல்லா மனுஷங்களோடையும் பேசணும்னு நினச்ச அந்த குவாரண்டைன் டைம்லையும் சரி, நான் அதிகமாக பேசினது உங்கள் கூட தான். நீயா நான் ஷோ போட்டு உட்காருவேன், எல்லாருமே பேசும்போது நம்ம எல்லோரும் கூட இருக்குன்ற நம்பிக்கை அந்த ஷோ கொடுக்கும். நீயா நானாக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஷோவோட ஆங்கர் நீங்கள் எப்படி வடச்சென்னை படத்தில் அமீர் என்ன சொல்லுவாங்களோ, தம்மா தூண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே தூக்கி நிறுத்துதுன்னு, அந்த மாதிரி ஆங்கர்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எழுத்தாளராகவும் சரி, ஆர்ஜேவாக நீங்கள் இருந்த காலத்தையும் நான் உங்களோட ஷோ கேட்டிருக்கேன். நான் அப்புறம் ஆர்ஜேவாக ஆனேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிவியில் கலக்கிட்டு இருக்கீங்க, புக்கு படிச்சிங்க, புக்கை எழுதுனீங்க. நான் படித்த ஃபஸ்ட்டு புக்கு நீங்கள் எழுதின புக்கு தானே, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு புக்கை போட்டால் தான் ஈஸியாக படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புக்கை வாங்கணுன்னே இந்த புக்கை படி உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ அந்த புக்கை வாங்கி படித்தது வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. பல இடத்துல நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. எனக்கு என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த 25 இயர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கலக்கணும். வந்து இன்னொருத்தர் பாராட்டுற விஷயத்த ஒரு எல்லா கலைஞனுமே விரும்புவான். எப்படா இருக்கு அப்படின்றத தாண்டி உன்னோட ஷோ ஒன்று பார்த்தேன்டா, நல்லா இருந்ததுடா, நீ அப்படி பண்ணடா அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் எங்களுக்கு தேவை. நல்லா இருக்கியான்னு கேட்குறத விட அதை வந்து நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த ஷோ பார்த்தா அந்த வாய்ஸ் எப்படா பண்ணுற, இந்த இவனுங்க வந்துட்டானுங்களா, நல்ல வாய்ஸ்லாம் பண்ணுவீங்களே. நீயா நானால் நாங்கள் சமீபத்தில் வரும்போது கூட நீங்கள் ப்ரைஸ் பண்ணீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன். தேங்க்யூண்ணே. அண்ட் உங்களுக்காக இன்றைக்கி வந்து எல்லோரும் ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. டைம், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி நான் நினைப்பேன். என்ன வேணால் கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்துடலாம், பொருளை கொடுத்துடலாம், ஆனால் டைம் கொடுக்கறது தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களோட டைம் நீங்கள் உங்களுக்காக கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கெப்பாசிட்டியான பர்சன். லவ் யூண்ணா, லவ் யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. நானும் ஒரு 3 விஷயம் மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணும். அண்ணனுக்கு எனக்கும் நான் முதல்ல விஜய் டிவியில் வாய்ப்பு தேடி வரும்போது நான் பார்த்த நபர் கோபிநாத் அண்ணன் தான். அவருக்கு தெரியாது, அவர் ஃபோனில் பேசிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் சான்ஸ் தேடி அப்போ வந்தப்போ போகும்போது அவரை பார்த்து வேந்து ஒரு 10 நிமிஷம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விஜய் தொலைக்காட்சியில் சின்ன திரைன்னு ஒரு நிகழ்ச்சி, நானும் என் ஒய்ஃபும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ எங்கள் மேலே எங்கள் 2 பேருக்கும் ஒரு அன்பு எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த சின்ன திரை நிகழ்ச்சியில் இவர் சொல்ல நான் என் ஒய்ஃப் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றது அவர் சொல்லி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உண்மையிலேயே சொல்கிறேன், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே இன்னும் அதிக அன்பு வந்ததுக்கான காரணம் அது ஒன்று. 2வது விஷயம், என்னோட தம்பி கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே அவன் வாடா போடான்னு தான் பேசிப்போம். எங்களுக்குள்ளே ஒரு இணக்கமே இல்லாமல் இருந்தது. நீயா நான் ஷோ வந்ததுக்கப்புறம்னே நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் வாயார அண்ணான்னு ஃபோனில் பேசும்போது எனக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து அது அளவில்லாத சந்தோஷம்னே. அதுக்கு நான் எங்கேயுமே என்ன சொல்கிறது, இவ்வளோ வருஷம் அந்த கேப்பை வந்து ஒரு மாதிரி ஃபில் பண்ண ஹாப்பினஸ். அதாவது அவன் அப்பா இல்லை, அப்பா ஸ்தானத்தில் நான் என் அண்ணனை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்முமே இல்லை. ஆனால் அதை பண்ணது நீயா நானா, கோபிநாத் அண்ணா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்பயுமே அந்த நன்றி கடன் எப்பயுமே இருக்கும். நிறைய விஷயங்களில், அதாவது நான் நிறைய நீயா நானா பற்றி பார்க்கும்போது ஒரு 6 வயசு குழந்தைக்கு எப்படி ஃபோன் பார்க்கக்கூடாது, ரொம்ப ஃபோனை வந்து நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்த ஒரு 6 வயசு குழந்தைக்கு
கூட அவர் சொல்லி புரிய வச்சிருவார். 60 வயசில் இருக்கவங்களுக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அது முக்கியம் இல்லை, மனிதாபிமானம் தான் முக்கியன்றதையும் சொல்லி புரிய வைப்பார். ஸோ எல்லா வயதினருக்கும் அவருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களோட மனசில் அசார் அண்ட் டிஎஸ்கேன்றது ஒரு தம்பிகளோட நேம் அங்கே இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. லவ் யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிகை நூட்ஸ். நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், பாலா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், விஜய் டிவி மாதிரி ஒரு ஷோ எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லவ் யூ. கரெக்டாக அதை பாலா சாரும் வந்து சொன்னாங்க. தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சாதாரண ஒரு பாமரனை உட்கார வச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படி அறிமுகப்படுத்துறதுல அது ஒரு கலை சார். அது வந்து என் தம்பி கோபினால தான் முடியும். ஏன்னா அது அந்த அழகாக கொண்டு போகிற விதம் பாரு. அவர் பேச்சுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. நீட்டு வந்தோடனே ரொம்ப கிராமத்திலேருந்து வர்றவனுடைய தாலி அறுத்துட்டாங்களே நீட்டுங்கிற ஒரு இதில் அப்படின்னு அன்றாடம் நான் நக்கன் வந்து அதுக்கு எதிராகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு எபிசோடில் காலி பண்ணி தூக்கி போட்டார். அதாவது எல்லா மீடியத்துலேயும் ஒருத்தன் வளர்ந்து நிற்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை நிறைய இருக்கிற கோபிநாத் 25 டைட்டில் ஸ்பான்சர். உங்கள் சிந்தனையை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை மற்றும் அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ், ஈஸ்பா, எ ஃபேமிலி ரெஜுனவேஷன் சென்டர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அரோமா அக்மார் கீ, ஆனந்த அனுபவம். அரோமா அக்மார் கீ. இப்போ பே நவ் பே த இப்போவே. தமிழகத்தின் முதல் UPI சேவை நிறுவனம். Vivo V29 series, the masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Us Gopinath 25. Powered by eSpa Traditional Thailand Massage, A2B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee. Ipope, now pay the Ipowe. Vivo V29 series, the masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus.